بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى والقرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون بالأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புமிக்க எல்லாம் இல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அறிவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழவிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு எது சத்தியம்? இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே இன்று நமது முஸ்லீம் சமுதாயம் சந்தித்திருக்கின்ற பிரச்சனையில் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் ஒரு குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நிறைய குர்பல் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர்களாக இன்று மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய கூட்டங்கள் அதிகமாக என்ன செய்யுது நாம் பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு கூட்டத்தாரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே எதை காட்டுறாங்க, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தான் என்ன செய்கிறாங்க, ஆதாரத்தை காட்டுறாங்க. அது எந்த பிரிவாக இருந்தாலும் சரிதான். அதாவது வெளிப்படையாக இது சத்தியம் இல்லை, இது அசத்தியம்தான் என்று தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காதியானிகள் உட்பட, காதியானிகளை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய கொள்கை என்ன, அவங்க ரசூல், அதாவது அவர்களாக ஒரு மனிதரை என்ன செய்கிறாங்க தேர்ந்தெடுத்து கொண்டு, மிர்சா குலாம் என்ற மனிதரை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இவர் தான் அவர் ரசூல், அவர் என்ன சொல்றார், நான் ரசூல், எனக்கு அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுட்டி காட்டிய அந்த அடிப்படையில் ஒரு ஹதீஸின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க இவர் தான் ரசூல்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்த்தவன்னு சொன்னோம்னா இதை நம்ம பழிச்சுன்னு என்ன செய்யும் நம்மளுக்கு தெரியும். வேணும்னு சொன்னால் நபிக்கு பிறகு ரசூல் என்ன செய்யாது, கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க இறுதி நபியா என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. நபி அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறோம், ஹாத்தமுன் நபியூன், இவர் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, ரஹ்மத்துல் ஆலமீன், அகில உலக மக்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆன் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். அது மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எனக்கு பிறகு நபி இல்லைன்னு என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, நபியும் கிடையாது ரசூலும் கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு வெளிப்படையான பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல கூட என்ன செய்யறாங்க, அவங்க அந்த குரூப்பார என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க ஆதாரம், அவங்க தான் சரி என்பதற்கு எதிலிருந்து ஆதாரம் காட்டுறாங்க, இந்த குர்ஆன்ல இருந்தும் இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யறாங்க ஆதாரத்தை காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் நாம் என்ன செய்யறோம், நிதர்சனமாக நாம் என்ன செய்யறோம்னு நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மளுக்கு அதாவது ஒரு மூமின மார்க்கத்தை முழுமையாக பேண வேண்டும் என்ற ஒரு பேராவல் கொண்ட மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இது நம்மளுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலாம். இது எது சத்தியம், இது எல்லாருமே ஒரே இதை தானே சொல்றாங்க. அவனும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறான், இவனும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுறான்,
இவனும் ஹதீஸ்ல இருந்தா ஆதாரம் காட்டுறான், அவனும் ஹதீஸ்ல இருந்தா என்ன செய்றான் ஆதாரம் காட்டுறான். எல்லா குருப்பார்களுமே என்ன செய்றாங்க, நாங்கள் சொல்வதுதான் சத்தியம் என்று என்ன செய்றாங்க சொல்வதை நாம பார்க்கிறோம். அப்ப அத்தனை விஷயங்கள் நாம பார்க்கும்போது என்ன தெரியும்னு சொன்னா, இதுல எது உண்மையா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுது இன்னைக்கு வந்து ஒரு மூமியனுடைய உள்ளங்கள் அதை நம்ம சங்கலப்படுவதை நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு வகையில நாம என்ன செய்யறோம் ஏற்றுக்கொண்டு போறோமே தவிர, உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு கொள்கையில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கிடுங்க, இதை வந்து ஒரு வகையில் நாம ஏற்றுக்கொள்கிறோமே தவிர இதுதான் சத்தியமா என்று அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நாம என்ன செய்யறோமான்னு சொன்னா கிடையாது. அப்ப அலசி ஆராய்ஞ்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் நம்மளுக்கு ஏற்படாது. அப்ப தனக்கு எது தெரிகிறதோ அதை நாம் என்ன செய்யறோம், என்னுடைய மனதுக்கு வந்து எது படுகிறதோ சத்தியம் என்று படுகிறதோ அதைத்தான் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா சரி என்று ஏற்றுக்கொண்டு நாம் என்ன பின்பற்றக்கூடிய மக்களாக இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் வந்து பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்றாங்க, இந்த ஒரு மனநிலைமையை தான் என்ன செய்றாங்கன்னா கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மார்க்க விஷயங்களை பொறுத்தவரை நாம் என்ன செய்யல, ஒரு அதாவது அதில் வந்து அக்கறை நாம் என்ன செய்யலாம் நம்ம கொள்ளலை. உலக விஷயங்கள் நீங்கள் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய தேடல்கள் எப்படி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஜாப்ல நாம் என்ன செய்யணும் ட்ரை பண்ணுறோம்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அந்த ஜாபை பற்றி எல்லா விஷயம் எல்லா டீட்டெயில்ஸ் நாம் என்ன செய்யறோம் நம்ம வந்து எடுக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் நம்மளுக்கு பயன் தருமா, இல்லை வந்து இந்த சேலரி வந்து நம்மளுக்கு வந்து ஒத்து வருமா, இல்லை அந்த வேலை நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து ப்ராக்ரஸ் ஏதாவது அதாவது முன்னேறும் செல்வதற்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நாம் என்ன செய்யறோம், நாம் வந்து சர்ச் பண்ணி தான் அதை வந்து நம்ம நல்லா தேடி கண்டுபிடிச்சி அலசி ஆராய்ஞ்சு அப்படியே நம்மளுக்கு வந்து மனசுல வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு நாம இது எப்படி, இந்த கம்பெனி எப்படி, இது இந்த வேலை எப்படி, இந்த கம்பெனி வந்து சரியா வருமா, இப்படி இந்த கம்பெனி நல்ல கம்பெனியா இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நாம என்ன செய்யறோம் கேட்டு அறிகிறோம். கேட்டு அறிஞ்சிட்டு தான் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த ஒரு வேலையை நாம என்ன செய்யறோம் நாம வந்து எடுத்துக்கொள்றோம். இது வந்து எல்லாருடைய மனநிலைமை என்ன செய்யுது இருக்கத்தான் செய்யுது. அப்போ வந்து இதே மாதிரி ஒரு தேடல் நாம என்ன செய்யல, நாம வந்து மார்க்க விஷயங்களை நாம என்ன செய்யலாம்னு சொன்னா நாம வந்து ஈடுபடலை. மார்க்க விஷயங்கள் சொல்றதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திருமறை குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், ஒரு மூமியினுடைய பண்பாக இருக்கக்கூடிய ஒரு பண்புல என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து நிறைய பட்டியல் சொல்றான். அப்ப அந்த விஷயத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் மார்க்க விஷயங்களில் எல்லாவற்றையும் செவி வருவான். அவன் சொல்றதையும் கேட்பான், இவன் சொல்றதையும் கேட்பான். எது அதை கேட்டுட்டு என்ன செய்வான், அதில் எது சரியா இருக்கிறதோ, எதை வந்து சரியா இருக்கிறதோ அதை என்ன செய்வாங்க அவங்க வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்று என்ன சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த மூமினுடைய பண்பா என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த மூமின்களிடத்திலே இந்த குர்ஆனுடைய வசனங்கள் செய்விக்கப்பட்டால், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அவங்க சொல்லப்பட்டவன்னு சொன்னா அவர்கள் குருடர்களை போன்றும் செவிடர்களை போன்று என்ன செய்ய மாட்டாங்க, அதை முத்தென்று அதில் விழ மாட்டாங்க அப்படின்னு என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குர்ஆனை சொன்னா தான் விழணும். அதாவது எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அலசி ஆராயம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை எதுன்னு சொன்னா, ஒரு வார்த்தை எதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை தான் இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்யுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்குமா, அது வந்து இருக்காது. அல்லாஹ்வுடைய வேதத்துல வந்து ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல ஏதாவது பொய் இருக்குமா, இருக்காது. அப்ப நம்ம வந்து மூளையை செலவு பண்றதுக்கு உண்டான வேலையே கிடையாது. இது குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வசனம் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிடுங்க, அதை வந்து முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை சொன்னாங்கன்னு சொன்னா நம்முடைய அறிவுக்கு அது பொருத்தமாக இல்லை என்று சொன்னாலும் அதை நாம் என்ன செய்யணும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனா என்ன சொல்றான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அப்படி அந்த மூமின்கள் இடத்துல வந்து குர்ஆனுடைய வசனத்தை சொன்னாலும் சரிதான் அவங்க அந்த குருடரை போட்டு செவிடரை போட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அதில் விட மாட்டாங்க. அதில் அலசி ஆராய்வாங்க, இவன் ஏன் சொல்றான், எதுக்காக சொல்றான், என்ன விஷயங்கள் இருக்குது, அப்ப இதனுடைய பின்னணிகள் என்ன, எல்லாவற்றையும் என்ன செய்வான் வந்து அலசி ஆராய்வான். அப்ப இதுதான் ஒரு உண்மையான மூமினுடைய பண்பா என்ன செய்யணும் இருக்கணும்னு சொல்லி என்ன செய்யறான்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ஒரு பண்பை நாம இழந்ததுனால தான் இன்னைக்கு வந்து நாம என்ன செய்யறோம், அதாவது ஒரு கால் தட்டி கீழே விழுந்தா ஒரு குரூப்புங்கிற மாதிரி என்ன செய்யுது இன்னைக்கு வந்து இஸ்லாமிய சமூகத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குரூப் விஷயங்கள் என்ன செய்ய அதிகமா பரவிக்கிட்டே போகுது. இன்னைக்கு நம்முடைய சமூக மக்கள் கூட என்ன சொல்றாங்க, நம்ம சமுதாய மக்கள் கூட ஒற்றுமைங்கிற நம்மளுக்கு தேவைன்னு சொல்றாங்களா இல்லையா. எல்லாரும் மனசுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு ஒற்றுமை தான் என்ன சொல்லுவாங்க, ஒற்றுமைன்னு என்ன சொல்லுவாங்க. அப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களுக்கு மனக்குழப்பங்களுக்கு காரணமே இதுதான். எது சத்தியம் என்பதை நம்ம என்ன செய்யல அதாவது தெரியறதுக்கு முற்படல. உதாரணத்துக்கு வந்து ஒரு குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த குரூப்புக்கு வந்து எதிர் குரூப்பா ஒரு குரூப் என்ன செய்வான், ஏதாவது அவன் மார்க்க விஷயங்களை சொன்னான்னு சொன்னா அதை வேண்டான ஒருத்தர் இருப்பானா இல்லையா, அவன் வந்து ஏதாவது ஒரு மார்க்க விஷயங்களை சொன்னான்னா என்ன செய்யறது, உடனே அதை எடுத்துக்கிறது. அப்ப தான் போட்ட கண்ணாடி, எனக்கு ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடிக்கு ஏற்ற கலர் எந்த கலர் இருக்குது அதை நான் என்ன செய்வேன் சரியா எடுத்துக்கொள்வேன். அப்படித்தான் என்ன நம்முடைய மனநிலைமை அப்படித்தான் இருக்குது. நான் போட்டிருக்க கண்ணாடி கரெக்டா இருக்குதா, நான் பச்சை கலர் கண்ணாடி போட்டுன்னு சொன்னா அந்த பச்சை கலர் கண்ணாடி பச்சை கலரா எதெல்லாம் தெரியுதோ அதை போல நாம என்ன செய்யறது சரின்னு ஏற்றுக்கொள்றது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலைமை தான் என்ன செய்ய நம்மள்ட்ட வந்து இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய குழப்பங்களும் இவ்வளவு பெரிய இன்னல்களும் என்ன செய்ய இஸ்லாமிய சமூகம் வந்து சந்திச்சு கொண்டிருக்கு நான் பாக்குறோம். அல்லாஹ்வும் என்ன செய்யறான், அதுதான் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான்,
குல்லு ஹிஸ்பின் பிமா 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 லதைஹிம் ஃபரிஹூன். அதாவது ஒவ்வொரு குரூப்பாக என்ன செய்றாங்கன்னு சொன்னா தங்களிடம் எது இருக்கிறதோ அதை கொண்டு என்ன செய்றாங்க, அவங்க வந்து மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறார்கள். என்ன செய்றான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான இப்ப நம்ம பார்க்கறத நம்ம பார்த்தோம்னு சொன்னா வெளிப்படையாக, அதாவது நாம வந்து இந்த மனக்குழப்பங்கள் எதில் ஏற்படுங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாடி சொல்லி காட்டிய மாதிரி இந்த மாதிரியான வெளிப்படையான அசத்தியவாதிகள் இருக்காங்களா இல்லையா, அது காதியானிகளா இருந்தாலும் சரிதான், அது 19 குரூப்பா இருந்தாலும் சரிதான், இல்ல இந்த மாதிரியான ஒரு அதாவது எது நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கிடுங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற நாம என்ன செய்யலாம், சரியா நம்ம கணிச்சுக்கலாம். அதாவது மார்க்க அறிவு ரொம்ப லோவஸ்ட் ரொம்ப கீழே இருந்தா கூட என்ன செய்யலாம், வந்து ஒரு சில குரூப்பால என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க, இதெல்லாம் பொய் தான், இவன் துபாக்குருன்னு என்ன செய்வாங்க கரெக்டா அடிச்சிருவாங்க. ஆனா வந்து ஒரு சில விஷயம் ஒரு சில குரூப்பாக இருக்காங்க, அதுல நம்ம வந்து மூளை என்ன செய்யணும், கொஞ்சம் செலவழி தான் ஆகணும். உதாரணத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்ப நம்ம பரவலாக ஒரு முஸ்லீம் சமுதாயம் சந்திச்சுக்கூடிய விஷயம் என்ன விஷயம்னு சொன்னா இந்த மதுஹப்ங்கிற விஷயம் இருக்குது. அதாவது மதுஹப்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இருக்காங்களா இல்லையா, நீங்க சர்வசாதாரணமா நீங்க கேட்டீங்கன்னா போதும், ஒரு முஸ்லீம் அதாவது ஒரு முஸ்லீம் வந்து ஒரு சமூகத்தில் நம்ம சந்திச்சோன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க கேட்கற முதல் கேள்வி என்ன கேள்வி, நீ எந்த மதுஹப் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படித்தான் என்ன சொல்லுவாங்க கேட்பாங்க. முதல்ல அவன் நம்மகிட்ட கேட்கற கேள்வி என்னன்னு சொன்னா நீ எந்த மதுஹப் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நாம வந்து அது நம்ம மதுஹப் இல்லைன்னு சொன்னா உடனே அடிச்சிருவான், நீ முஸ்லீம் இல்லைன்றுவாங்க. அப்படின்னு சொல்ற பாக்குறமா இல்லையா, நான் மதுஹப்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா அப்ப நீ முஸ்லீம் இல்லை அப்படிம்பாங்க. அப்ப இந்த மதுஹப்புடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, மதுஹப்பை யார் பின்பற்றுகிறார் ஒரு முஸ்லீம்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கணும், ஒரு மதுஹப் என்ன செய்யணும் வந்து பின்பற்றினா தான் அவன் முஸ்லீமா இருப்பான் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யுது இன்னைக்கு வந்து பரவலாக நம்ம மக்கள்கிட்ட வந்து காணப்படுகிறது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த தர்கா வழிபாடு இருக்கா இல்லையா, தர்கா வழிபாடு என்ன செய்யறோம்னு சொன்னா நாம வந்து பிரச்சாரம் பண்றோம், அதை வந்து இது கூடாதுன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அதை வந்து பிரச்சாரம் பண்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப வந்து இதை வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஒரு குரூப்பார்கள் வந்து என்ன செய்றாங்க, ஆமா சரிதான், இது வந்து தவறு தான், அங்க நடக்கிறது உள்ள அனாச்சாரங்கள் தான், அது வந்து மாற்று மத ஒரு கலாச்சாரத்துக்கு ஒப்பா தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்றாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா ஏற்றுக்கொண்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஆனா வந்து இந்த மதுஹப் விஷயம் இருக்கா இல்லையா, இது வந்து நீங்க சொல்றது சதி கிடையாதும்பாங்க. சொல்ற பார்த்திருக்கமா இல்லையா, அதாவது ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மதுஹப்கள் கூடாதுன்னு சொல்றாங்க, இந்த மாதிரியான ஒரு மார்க்கத்தில் வந்து புதிதாக நுழைக்கப்பட்ட மௌலூது கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹத்தம் பாதியா கூடாதுன்னு நினைச்சாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மதுஹப் என்ன செய்றாங்க கூடாதுன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அதையெல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஏன்னா மக்கள்கிட்ட விளக்கம் ஆயிருச்சே, மக்கள்கிட்ட வந்து இனி வந்து நாம என்ன செய்ய முடியாது, இதை வந்து சரி நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுக்கான என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஆமா அதெல்லாம் சரிதான், ஆனா என்ன செய்ய முடியாது மதுஹப் வந்து நாம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்ன செய்வாங்க சொல்ற நம்ம பாக்குறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா எல்கேஜி, அதாவது எல்கேஜி ஒரு விஷயமா என்ன செய்யுது மதுஹப் விஷயம் ஆகி போச்சு. எப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, அதாவது நீ எந்த மதுஹப்னு என்ன செய்றாரு கேட்கிறாரு. அப்போ வந்து சின்ன பையன் தான் கேட்கறான், அது சின்ன பையன் என்ன அவருக்கு பதில் சொல்றான், என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அப்போ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதுஹப் அப்படின்னு நினைச்சான் கேட்கறான். அதாவது நீ வந்து முஸ்லீம் அவர் மதுஹப்னா நீங்க எந்த மதுஹப்னு கேட்கிறாரு அவரு. அப்ப இவன் என்ன சொல்றான்னு சொன்னா நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் தானே முன்மாதிரியா இருக்கணும், நீங்க ரசூலுல்லாஹ் தானே பின்பற்றுறீங்க, அவன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதுஹப் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவருக்கு என்ன செய்யறாரு இன்னைக்கு வந்து விழிபதுங்கி நிக்கிறதை பாக்குறோம். அப்ப இதுதான் ஒரு உண்மையான ஒரு மூமினுடைய ஒரு கேள்வியா இருக்கணும். அல்லாஹ் திருமறை என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா இன்ன ஹாதா சிராத்தின் முஸ்தகீம், இதுதான் என்ன செய்யுது நேரான வழியா இருக்குது, பஸ்தவிலஹு இதை நீங்க என்ன செய்யுங்க நீங்க பின்பற்றுங்க, வலா 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 தத்தைபு சுபுல நீங்க வந்து பல வழிகளை நீங்க என்ன செய்யாதீங்க நீங்க வந்து பின்பற்றி விடாதீர்கள், அது வந்து உங்களை என்ன செய்யும் நேரான மார்க்கத்திலிருந்து உங்களை என்ன செய்யும் பிரித்து விட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு வந்து நேரான வழியா என்ன செய்ய இருக்குது, நீங்கள் பல வழிகளை நீங்க என்ன செய்யாதீங்க நீங்க வந்து பின்பற்றி விடாதீர்கள் என்ன சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இன்னொரு வசனத்தை என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா மார்க்கத்தை பலகுறாக பிரித்திருக்காங்களா இல்லையா, அவங்களோட நபியை உங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லி என்ன செய்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க, அதாவது ஒரு கோடை போட்டு என்ன செய்றாங்க இதுதான் வந்து சரியான வழி, இப்படி 4 கோடை என்ன செய்றாங்க போடுறாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் என்ன செய்யும் மார்க்கத்தில் என்ன செய்வாங்க பிரிவாங்கன்னு என்ன செய்யலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் நிறைய ஹதீஸ்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது 73 கூட்டமா என்ன செஞ்சாங்க, 72 கூட்டமா அந்த அவங்க முன்னாடி உள்ள கவுமுகளை பிரிஞ்சாங்க, நம்ம கவுமுகள் 73 கூட்டமா என்ன செய்யும் அதை பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கூட்டம் தான் அதுல வந்து வெற்றி பெறும், அதை இன்றைய தினம் நானும் என்ன சகாபாக்கள் எவ்வாறு இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க வெற்றி பெறுவாங்கிற மாதிரிலாம் என்ன செய்யலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுற நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மார்க்கத்துல வந்து பிரிவுகள் கிடையாது, மார்க்கத்தில் வந்து நாம் என்ன செய்யக்கூடாது பல பல கொள்கைகள் இருக்கக்கூடாதுங்கிற நாம் என்ன செய்யலாங்க தெள்ள தெளிவாக இது வெட்ட வெளிச்சமாக விளங்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அன்னைக்கு நாம அதை ஏற்றுக்கிறாங்களா, அதை என்ன செய்யலாம் அவன் என்ன சொல்றான் இதுதான் சத்தியம் என்ன செய்யறான், அவன் வந்து இதை வந்து மார்க்கம் வந்து பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறதோ அவன் என்ன சொல்றான்னு சொன்னா அதுதான் சத்தியங்கிறான்.
அப்போ நீங்கள் சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க. சாவி மதுஹப்னு வச்சு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம். இப்போ சாவி மதுஹப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய வணக்க வழிபாடு இருக்கா இல்லையா, தொழுகை முறையில இருந்து நீங்கள் ஏலேருந்து Z வரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த சாவி மதுஹப்புக்கும் அதற்கு எதிராக எந்த மதுஹப் இருக்கிறதோ, அதாவது ஹனஃபி மதுஹப்னே நம்ம வச்சுக்கிடுவோம், நிறைய வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு தொழுகை முறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க தக்பீர் எங்கே கட்டுவாங்க, சாவி மதுஹப் என்ன செய்யுது ஒரு இடத்துல தக்பீர் கட்டணுங்கிறத என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹனஃபி மதுஹப் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க இதுக்கு நேர் மாறமா இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க தக்பீர் கட்டணும்னு என்ன சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆமீன் சொல்றதா இருந்தாலும் சரி, தொழுகை வழிபாடை நீங்கள் பாருங்க, ஆமீன் சொல்றதா இருந்தாலும் சரிதான், அல்லது குனூத் ஓதுற விஷயமா இருந்தாலும் சரிதான், வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதுல எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவன் ஒன்று சொல்லுவான் இவன் ஒன்று சொல்லுவான். அப்படித்தானே இருக்குது, நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஹலாலா ஹராமாங்கிற விஷயத்துல அவன் டிசைட் பண்ற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு குதிரை ஹராம இவனுக்கு குதிரை ஹலாலு, அதே மாதிரி அவனுக்கு கழுத ஹராம இவனுக்கு கழுத ஹலாலு. எப்படி மாறுது பாருங்க. அவன் எதை ஹலாலுன்னு சொல்றானோ அதை என்ன செய்யறது இவன் வந்து ஹராமுங்கிறது, இவன் எதை ஹராமுங்கிறானோ அதை புள்ள அவன் என்ன செய்யறது அது ஹலாலுன்னு சொல்றது. இப்படியா இந்த விஷயங்கள் என்ன செய்றாங்கன்னா மார்க்கம், இதை மார்க்கம் தானே இது. அதான் ஹலாலு ஹராமுங்கிறது எதுக்கு இது அரசியல் கட்சியா இது, அது உனக்கு கூட எனக்கு கூடான்னு சொல்றது மார்க்க விஷயம் தானே. அந்த மார்க்க விஷயத்துல என்ன செய்றாங்கன்னா அப்படி பிரிக்கிறாங்களா இல்லையா? அப்ப இதுதானே பிரிவுங்கிறது. பிரிவுன்னு என்ன அர்த்தம்? உனக்கு ஒன்று இப்போ இந்த ஒரு செவர் இருக்குது, ஒரு செவர் இருந்துன்னு சொன்னா நீ ஒரு ரூம் நீ ரூம் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஒரு ரூம் 2 ரூம்பும்பாங்க. எது தடுக்குது? அது ஒரு செவர் தான் தடுக்குது. அப்போ ஒரு செவர் இல்லாட்டா என்ன செய்யாது வந்து ஒரே ரூம்பா என்ன செய்வாங்க அவங்க வந்து இருப்பாங்க. அப்படித்தானே ஒரே ரூம் தான் சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான பிரிவுகள் என்ன செய்ய மார்க்கத்தில் கூடான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா வந்து நீங்க அந்த பிரிவார்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, நாங்க தான் உண்மையான முஸ்லீம் தான். அதாவது சாவி மதம் அப்படி போய் கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சாவி மதம் தான் என்னது உண்மையான முஸ்லீமும். யார் சாவி மதத்தை பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் அது ரசூலுல்லாஹ் பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க ஹனஃபி மதம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹனஃபி மதம் தான் சரியான மதப்பு, அதுதான் சரியான வழிமுறை. யார் வந்து ஹனஃபி மதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வாங்க உண்மையான முஸ்லீம்கள்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்ல நம்ம பார்க்கிறோம். இப்படியா என்ன செய்றாங்கன்னா மார்க்க விஷயத்தில் என்ன செய்றாங்கன்னா பிரிவுகளை ஏற்படுத்தி விட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா, இந்த பிரித்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா என்ன செய்றாங்க, அவங்க வந்து சொல்றாங்க நீங்க வந்து மார்க்கத்தில் பிரிஞ்சிடாதீங்க, இப்படிதான் என்ன செய்யும் பிரியப்படும், நீங்க ஒரு வழியை தான் நீங்க பின்பற்றணும்னு சொல்லி என்ன செய்றாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க நம்மளுக்கு வந்து அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயங்கள் தெளிவாக நம்மளுக்கு என்ன செய்யுது வெளிச்சமாகுது. ஆனா என்ன சொல்றாங்க அவங்க, நாங்க தான் உண்மையான வாதிகள், நாங்கள் சொல்வதுதான் சத்தியம் என்ன செய்றாங்க இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நவீன ஏகத்துவவாதிகளா இருக்காங்களா இல்லையா, அது நவீன ஏகத்துவவாதிகள்னா என்னது, ஏகத்துவவாதிகள் தங்களை என்ன செய்வாங்க சொல்லிக் கொள்வார்கள். மக்களிடம் என்ன செய்வாங்க தங்களை வந்து நாங்க வந்து ஏகத்துவவாதிகள் தான் தௌஹீத்வாதிகள் தான் என்ன செய்றாங்க மக்களிடம் என்ன செய்றாங்கன்னா பிரச்சாரம் பண்ணிவிட்டு என்ன செய்றாங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு வழிகேடு என்ன செய்ய இருக்கிறத நான் பார்க்கிறோம். என்ன வழிகேடுன்னு சொன்னா சர்வசாதாரணமா என்ன செய்றாங்க சொல்றாங்க, அதாவது சஹாபாக்களை நாம பின்பற்றலாங்கிறது தான் என்ன செய்யுது அந்த ஒரு வழிமுறை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தர்காவுக்கு போகக்கூடாது, ஏகத்துவத்தை என்ன செய்வாங்க தெளிவாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ்வே அவரோட ரசூல் நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய நாம வந்து பின்பற்ற வேண்டும், அவங்க 2 பேரையும் மத்த நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்வாங்க உறுதியாக சொல்லக்கூடியவர்கள் தான். ஆனா என்ன செய்றாங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்ன செய்றாங்க வெட்ட வெளிச்சமா பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா சஹாபாக்களை நாம என்ன செய்யலாம் பின்பற்றலாம் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இதுக்கு ஆதாரமா என்ன ஹதீஸ் அவங்க கொண்டு வர்றாங்க, அது என்ன ஆயத்தை கொண்டு வர்றாங்கன்னா குர்ஆன்ல இருந்து என்ன செய்றாங்க ஆயத்தை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான் இல்லையா, ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹும், அதாவது அல்லாஹ் என்ன செய்றான் அவங்கள வந்து பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் என்ன செய்றான் அவங்க வந்து பொருந்தி கொண்டான். அப்ப பொருந்தி கொண்ட சமுதாயமே என்ன செய்றாங்க அவங்க வந்து இருக்கிறாங்களா இல்லையா, அதான் அல்லாஹ் என்ன செய்றான் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹும், அல்லாஹ் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான் என்று என்ன அல்லாஹ் சொல்றதுனால அப்ப அல்லாஹ் பொருந்திக்கிட்டானா இல்லையா, அப்ப அவங்க சொல்ல நம்ம ஏற்றுட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க நிறைய புகழாரங்கள் என்ன செய்றாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க சஹாபாக்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதாவது சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் இந்து சமுதாயம் தான்ங்கிறாங்க. சஹாபாக்கள் வாழ்றாங்களா இல்லையா அந்த சமுதாயம் தான் சமுதாயத்தில் சிறந்த சமுதாயங்கிறாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க நட்சத்திரங்களை போன்றவர்கள் அந்த ஹதீஸ்லாம் சொல்லுவாங்க, அவங்கலாம் நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, வானத்தில் எப்படி நட்சத்திரங்கள் வந்து ஒளி வீசக்கூடியதோ அதே போல அவங்க என்ன செய்றாங்க ஒளி வீசக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுவாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது நீங்க வந்து உஹது மலை அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம் ஒரு தங்கத்தை நீங்க வந்து தான தர்மங்கள் நீங்க வந்து செஞ்சாலும் சரிதான், சஹாபாக்கள் செஞ்ச ஒரு காசு இருக்கா இல்லையா அதுக்கு என்ன செய்யாது, நீங்க செஞ்ச உஹது மலை அளவு நீங்க தான தர்மம் செய்றீங்க, ஆனா சஹாபாக்கள் செஞ்சிருக்காங்க தெரியுமா அதுக்கு அது ஈடாகாதுங்கிறாங்க.
அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்றாங்க, தியாகிகளா என்ன செய்றாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்றாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு வந்து என்ன செய்றாங்கன்னா புகழாரம் சூட்டப்பட்ட நம்ம பார்க்கிறோம், நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஆதாரங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாம் வந்து சஹாபாக்களை நாம் என்ன செய்யலாம், பின்பற்றலாம். நம்ம சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று என்ன செய்றாங்க இன்னைக்கு வந்து இது வந்து நவீன ஒரு தவீத்வாதியா என்ன செய்றாங்க இன்னைக்கு வந்து பிரச்சாரங்கள் எடுத்து வைக்கிற நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து சரியான விஷயமா? அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹும், அதாவது அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் என்ன செய்றான் அவங்களை வந்து பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுதான் வந்து ஆதாரமா இருக்குன்னு சொன்னா சூரத்துல் அன்ஃபால் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, உஹது யுத்தம் நடந்துச்சா இல்லையா? உஹது யுத்தம் நடந்தது என்ன விஷயம் அங்க நடந்துச்சு? அதாவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, முஸ்லீம்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு இழப்பு என்ன செய்ய ஏற்படுது. அதாவது அந்த மாதிரி என்ன செய்றாங்க அங்க ஒரு பெரிய ஒரு அதாவது அந்த ஹாலித் பின் வலீதுடைய படையில பின்னாடி வந்தவங்க என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா மேட்டுக்கு மேல நீங்க இறங்காதீங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, முதல்ல வெற்றி அடைஞ்சு அவங்க பின்வாங்கி ஓடிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்றாங்க, இறங்கி வர்றாங்க. பின்னாடி வந்து அம்புகள் என்ன செய்றாங்க, அந்த கூட்டங்கள் வந்து என்ன செய்யுது, அதாவது முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன செய்யுது, பெரிய இழப்புகள் என்ன செய்யுது அங்க வந்து ஏற்படுது. அப்போ வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார், மரணித்து விட்டார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யுது வதந்திகள் பரவப்பட்டு முஸ்லீம்கள்லாம் விரண்டு ஓடுறாங்க. எல்லாருமே என்ன செய்யறாங்க, போர்க்களத்தில் விரண்டு ஓடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு என்ன செய்றாங்க விரண்டு ஓடக்கூடிய சமுதாயமா என்ன செய்றாங்க சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா திரும்ப சூரத்துல் அன்ஃபால் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுடைய மனசுல அதாவது இஸ்லாம் இந்த போரை விட்டு என்ன செய்றாங்க விரண்டு ஓடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்றாங்க, அவங்க மரணத்தை என்ன செய்றாங்க, அவங்க வந்து தன் முன்னால கண்டு கொண்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா மரணத்துக்கு அஞ்சக்கூடிய அஞ்சரா என்ன செய்றாங்க போறாங்க. அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்ன செய்றாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ வந்து இது வந்து என்னன்னா விரண்டு ஓடினாங்களா இல்லையா? அதாவது போர்ல இருந்து நம்ம விரண்டு ஓடக்கூடாது. அப்ப விரண்டு ஓடுறாங்க, அதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸா தான் இருக்கும். நாளைக்கு மறுமையில என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஒரு தடாகம் நீர் தடாகம் இருக்கா இல்லையா, கௌசருங்கிற தடாகம் என்ன செய்றாங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறான் ஒரு சிறப்பா கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன சொல்றாங்க, நீங்க இதுக்காண்டி பிரார்த்தனை செய்யுங்க, பாங்கு பிறகு நம்ம பிரார்த்தனை எல்லாம் நம்ம செய்யறோம். அப்ப அந்த மாதிரியான என்ன செய்யுது, அந்த கௌசர் தடாகங்கிற வந்து அந்த தடாகத்துல என்ன செய்றாங்கன்னு சொன்னா யார் வந்து நீர் அருந்துகிறார்களோ அவர்களுக்கு அது தாகமே ஏற்படாதுன்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த விஷயத்துல என்ன செய்வாங்கன்னா எல்லா மனிதர்களும் என்ன செய்வாங்க, தாகம் தண்ணீர் குடிக்கிறதுக்கான என்ன செய்வாங்க அந்த இடத்துக்கு வருவாங்களாம். வரும்போது என்ன செய்வாங்கன்னா ஒரு சில பேர் தடுக்கப்படுவார்கள். அவர்கள் யார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டுவிடுவாங்க. இவங்க அதாவது இவங்களே ஏன் தடுக்கிறீங்க, இவங்கெல்லாம் என்னுடைய சகாபாக்கள் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா இல்ல உங்களுக்கு அது தெரியாது, நீங்க போன பிறகு என்ன செய்றாங்க அவங்க வந்து நிறைய வந்து அதாவது இந்த புதிதாக என்ன செய்றாங்க அவங்க மார்க்கத்துல நிறைய விஷயங்கள் சேர்த்துக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போ வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில சொன்னாங்களோ அதே மாதிரி பதில தான் என்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதாவது உனக்கு நான் இருக்கிற என்ன செய்ய எனக்கு தெரியுது, இறந்த பிறகு அவங்க மறந்ததுக்கு பிறகு தெரியுமான்னா தெரியாது. அப்போ வந்து அது என்ன விளங்குறோம்னு சொன்னா சஹாபாக்கள் என்ன செய்றாங்க ஃபித்னாக்களை செஞ்சிருக்காங்கன்னு விளங்குதா இல்லையா? இது யார் சொன்ன, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், அல்லாஹ் அதான் சொல்லி காட்டுறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, உங்களுக்கு வந்து அழகிய முன்மாதிரி யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன செய்யுது இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற யார்ட்டையும் சொன்னானா அல்லாஹ் சஹாபாக்கள் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அப்ப சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அவங்களும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா மார்க்க விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல தரம் முரண்டு இருக்கிறாங்க, மார்க்க விஷயங்கள்ல அவங்க என்ன செய்றாங்க தவறு செய்வாங்க. அப்ப இது வந்து நம்மளுக்கு அத்தாரிட்டி கிடையாது, இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு வந்து உத்தரவாதம் எதாவது இருக்குதா, சஹாபாக்களை பின்பற்றணும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு ஆதாரமே என்ன செய்யல கிடையாது. ஆனா வந்து இந்த விஷயம் தெளிவா நம்மளுக்கு என்ன செய்து விளங்குது. இன்னைக்கு என்ன செய்றாங்க, இதை வந்து ஒரு பிரச்சாரமாக என்ன செய்றாங்க, அதை நாங்க வந்து ஏகத்துவவாதிகள் தான் என்ன சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க, இதை மக்களுக்கு என்ன செய்றாங்கன்னா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் சத்தியவாதிகள், நாங்க தான் உண்மையான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்றாங்க சொல்லி காட்ட நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இந்த குழப்பங்கள் அதாவது மார்க்க விஷயங்கள் என்ன செய்றாங்க குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாம என்ன செய்யணும், அதாவது மார்க்க விஷயங்களை சொல்லும்போது என்ன செய்யுது நம்மளுக்கு வந்து ஒரு மனச்சங்கலங்கள் நமக்கு ஏற்படுது, நம்மளுக்கு வந்து ஒரு மன கஷ்டங்கள் நமக்கு என்ன செய்யுது ஏற்படுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எது சத்தியங்கிற நாம என்ன செய்யறது கண்டுபிடிக்கிறது இல்லாம என்ன செய்யறோம்னு சொன்னா நிறைய சகோதரர்கள் நம்ம என்ன செய்யறோம் ஓட்ட விட்டுறோம். அப்ப ஏன் இதை நம்ம வந்து சொல்றோம்னு சொன்னா இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால தான் நம்முடைய சமுதாயம் இத்தனை பிரிவுக்கும் காரணம் என்னன்னு சொன்னா எது உண்மைங்கிறத நம்ம என்ன செய்யல விளங்குறதுக்கு வந்து நம்ம முற்படல.
அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன செய்யறது, எனக்கு எந்த குரூப் சரியா படுகிறதோ, எனக்கு என்னோட மனசுக்கு எந்த குரூப் வந்து சரியா இருக்கிறதோ அதை நான் பிடிச்சிட்டு என்ன செய்யறேன், நான் வந்து போறேன். இப்ப அது அந்த குரூப் எனக்கு எக்ஸோ ஒய்யோ அது யாரா இருந்தாலும் சரிதான், எனக்கு அந்த குரூப் பிடிச்சிட்டு சொன்னா அந்த கயத்தை பிடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கு. என்ன செய்ய இருக்கிறது, என்ன சொல்றான், ஏது சொல்றான், என்ன விஷயத்தை மார்க்க ஆதாரமா எடுத்து வைக்கிறான், தான் சரி என்பதற்கு எந்த விஷயத்தையும் முன் வைக்கிறான் அப்படிங்கிறத நாம என்ன செய்யறதில்ல, ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. எனக்கு நீ பிடிக்காது, எனக்கு இவன் பிடிக்கும், நான் அவனை பிடிச்சிட்டு போயிடுறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படித்தான் நாம என்ன செய்யறோம், நாம வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம பாக்குறோம். முஸ்லீம் சமுதாயம் வந்து என்ன செய்யறோம்னா இந்த அளவுக்கு ஒரு சுருக்கமா என்ன செய்யுது, சுருக்கிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப எது சத்தியம்ங்கிற நாம என்ன செய்யணும், நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் என்ன செய்யறான், தெளிவா என்ன செய்யறான், இதை வந்து விளக்கிறான். அதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்துல முதலா என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் படைக்கிறான். படைச்ச உடனேயே அவங்களுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அல்லாஹ் முதல்ல ஒரு கட்டளை இடுறான், நீங்க வந்து இந்த மரத்தின் பக்கம் நீங்க என்ன செய்யாதீங்க, நெருங்காதீங்கன்னு சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து கட்டளை இடுறான். நம்ம இதை நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய வந்து இது பாலர் பாடம் தான். ஏன்னா இதை வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ஜிம்மாரும் இதை வந்து பேசாத ஒரு ஆலிம்களே கிடையாது. இது சொல்லாத, அதாவது கதைகள் வேணா வேற மாதிரி இருக்கும், பாம்பா வந்துச்சு அது வந்துச்சு இப்படின்னு என்ன செய்வாங்க, கதையா என்ன செய்வாங்க சொல்லுவாங்களே தவிர சம்பவங்கள் என்ன செய்வாங்க நம்ம வந்து அதிகமாக கேள்விப்பட்டதை தான் நம்ம என்ன செய்றோம், இந்த சம்பவங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவங்களோட ஆர்டர் போடுறான், நீங்க இந்த மரத்தின் பக்கம் போகாதீங்கன்னு சொல்லி. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட ஷைத்தான் என்ன செய்யறான், வஸ்வாசை ஏற்படுத்தி என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்யறாங்கன்னா அவங்க மீறுறாங்க, பழத்தை என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடுறாங்க. அப்ப அங்க என்ன நிகழ்வு ஏற்படுதுன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்ய, மறைக்கப்பட்ட மர்மஸ்தானம் என்ன செய்யணும் வெளிப்படுது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இனி வந்து இங்க வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதாவது உங்களை வந்து எந்த ஷேப்ல நான் படைச்சேனோ அந்த ஷேப்புக்கு என்ன செய்யுது மாற்றமா நீங்க இருக்கிற வந்ததுனால நீங்க இங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க இருக்க முடியாது. அப்ப உங்களுக்குன்னு ஒரு இடம் என்ன செய்யுது நாம வந்து தயார்படுத்தி வச்சிருக்கோம், நீங்க அங்க போங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து சொல்றான். சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டான்னு சொன்னா அந்த சூரத்துல் பக்ரா படிச்சு பார்த்தா தெரியும். அதுல என்ன சொல்றான்னு சொன்னா குல் நாயபது மின்ஹா ஜமியா, நீங்க என்ன செய்யுங்க இங்க இருந்து இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இங்க இருந்து இறங்கிருக்க மாத்திரம் அல்லாஹ் சொல்லல, ஒரு அறிவுரையும் சேர்த்து என்ன சொல்லலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப இம்மா ஏத்தி என்னகும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஒரு நேர்வழி வரும். இப்ப இம்மா ஏத்தி என்னகும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய வலா ஹவுஃபுன் வலா ஹவுஃபுன் யஹ்வலூன், அதாவது என்னிடமிருந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஒரு நேர்வழி உங்களுக்கு வரும், யார் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்யல எந்த அச்சமும் இல்லை, அவர் துக்கப்பட மாட்டான்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப நீங்க வந்து நீங்க இங்க இருந்து இறங்கிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டு என்ன சொல்லலாம்னு சொன்னா இறங்கிடுங்க அப்படின்னு மாத்திரம் என்ன செய்யல அல்லாஹ் சொல்லல, இறங்கிடுங்கன்னு சொல்லும் போது என்ன செய்யறான் ஒரு அறிவுரையும் சேர்த்து சொல்றான். இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து ஒரு நேர்வழி உங்களுக்கு வரும்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வந்து என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்னு சொன்னா எப்படி வரும், அல்லாஹ் நம்ம பிறக்கும் போதே என்ன செய்யறான் ஒரு கிதாபை கையில கொடுத்தா நம்மளுக்கு அனுப்புறான். இல்லடா வானத்துல நம்ம பிறந்து நம்ம ஓரளவுக்கு அறிவு வந்த பிறகு வானத்திலிருந்து ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து வருதாது அப்படி ஒண்ணு கிடையல. அப்ப எப்படி நம்மளுக்கு வரும் வேணுமா இல்லையா, அதான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அவனிடமிருந்து நேர்வழி எப்படி வரும் அதை நாம என்ன செய்யலாம், அல்லாஹ் வந்து அதை விளக்காம இல்ல, அதை என்ன செய்யறான்னா அல்லாஹ் விளக்கி காட்டுறான். சூரத்துல் ஜிம்மாங்கிற வசனத்துல 2வது அத்தியாயத்தில் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த 2வது வசனத்துல என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலும் மின்கும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானு மின் கப்லிஹி லலல் முபீன். அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா ஹுவல்லதி பாஸபில் உம்மீன ரசூலும் மின்கும், இது போலவே நாம் என்ன செய்றோம்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவர்களிலிருந்தே, அதாவது அந்த மனித சமுதாயம் இருக்கா இல்லையா அவர்களிலிருந்தே ஒரு தூதரை என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யறான் அவனுக்கு அனுப்பி வைக்கிறான். இம்மா ஹோல்லதி பாசல் உம்மியன் எத்லு மின்கும், என்ன சொல்லலாம்னு சொன்னா அவங்கள்ட்ட ஒரு தூதரை நாம என்ன செய்யறோம் அவங்க அனுப்பி வைக்கிறோம். எத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம், அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த மக்களுக்கு என்ன செய்யறாரு விளக்குறாரு. ஆயாத் அல்லாஹ்வுடைய ஆயாத் இருக்கா இல்லையா அல்லாஹ்வுடைய வசனங்களை என்ன செய்யறாரு அவர் வந்து விளக்குகிறார். எதன் மூலியமாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த வேதத்தின் மூலியமாகவும் அவனது ஞானத்தின் மூலியமா என்ன செய்யறாரு அவர் வந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலியமா என்ன செய்யறாரு அவர் வந்து விளக்குறாரு. இதற்கு முன்னால் அவங்க என்ன செய்றாங்கன்னா பகிரங்கமான ஒரு வழிகேட்டுல என்ன இருந்தாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்போ வந்து இந்த அல்லாஹ் எப்படி இறக்குறான் அவங்களுக்கு தருவான்னு சொன்னா இல்லையா, என்னிடமிருந்து உங்களுக்கு வந்து நேர்வழி வரும்னு சொல்லி சொன்னது எப்படி எதை வச்சு சொல்றான், என்னிடமிருந்து உங்க நேர்வழி எப்படி வரும், உங்களிலிருந்து ஒரு தூதர் நான் என்ன செய்வேன் தேர்ந்தெடுப்பேன். மனித சமுதாயத்திலிருந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னா ஒரு ஆளை தூதரா என்னுடைய தூதரா நான் என்ன செய்வேன் தேர்ந்தெடுப்பேன். அவருக்கு நான் என்ன செய்வேன்னா வேதத்தை என்ன செய்வேன் அவருக்கு வந்து கொடுப்பேன், அவருக்கு என்னோட ஞானத்தை நான் என்ன செய்வேன் நான் வந்து அவருக்கு கொடுப்பேன். அப்ப இந்த தூதர் என்ன அதான் என்ன தேர்ந்தெடுக்கக்கூடிய தூதர் வந்து உங்கள்கிட்ட எதை சொல்லுகிறாரோ அதுதான் என்னது நான் உங்களுக்கு கொடுத்த சத்தியம் அல்லாஹ் சொல்ல அப்படிதான் சொல்லி காட்டுறான். அப்போ வந்து அந்த அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய என்னிடமிருந்து வரும்னு சொல்ல எப்படி வரும் நம்மளுக்கு தூதர் மூலியமா என்ன செய்ய நம்மளுக்கு வந்து வரும். அதுதானே உண்மை. அதாவது எப்படி வரும்னு அல்லாஹ் என்ன சொல்லலாம் விட்டுட்டு என்ன செய்யலாம் விடல. அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இவங்க இறங்குங்க எங்கிட்ட இருந்து வரும்னு சொல்லி மாத்திரம் என்ன செய்யல அல்லாஹ் வந்து சொல்லிட்டு விடல.
அப்ப என்னிடமிருந்து எப்படி வருங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து அந்த பாத்தை என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டான். நான் உங்கள்ட்ட இருந்து என்ன செய்வேன், ஒரு தூதரை நான் என்ன செய்வேன் ஏற்படுத்துவேன். அவர் என்ன செய்வார், உங்கள்ட்ட வந்து அந்த வேதத்தை என்ன செய்வார், என்னுடைய அறிவுரையும் அதாவது நான் இறக்கிய அந்த சத்தியத்தையும் அதே மாதிரி நான் கொடுத்த அந்த ஞானம் இருக்கா இல்லையா, இதை கொண்டு நான் என்ன செய்வேன் உங்கள்ட்ட இருந்து அவர் வருவாரு, நீங்க இதைத்தான் பின்பற்றணும்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு சொல்லி காட்டுறான். அப்போ வந்து இந்த சத்தியம் என்பது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தெளிவாகுதா, எது சத்தியம் இது? அதாவது ரெண்டே வழி தான். எந்த வழி நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல் வழி என்ன செய்யணும்னு சொன்னா, அல்லாஹ்ட்ட இருந்து என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து ஒரு வேதங்கள் நம்மளுக்கு வரும், அல்லாஹ்ட்ட இருந்து அறிவுரை நம்மளுக்கு வரும். அல்லாஹ்விடமிருந்து அறிவுரை எது வந்துச்சோ அதுதான் என்ன செய்யுது உண்மை, அதுதான் நாம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், மனித சமுதாயத்தில் முதலாக அனுப்பப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவுரை எந்த அறிவுரைன்னு சொன்னா இந்த ஒரு அறிவுரை தான். நீங்க இங்க இருந்து முதல்ல இறங்குங்க, உங்களுக்கு எப்படி என்னன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ஒரு அறிவுரை நான் உங்களுக்கு தருவேன், ஒரு வழிமுறை உங்களுக்கு தருவேன். அப்ப நான் தர்றதை நீங்க என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரை என்ன செய்யறான், அறிவுரையோட என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து அனுப்புறான். அப்ப அந்த அறிவுரை எப்படி வரும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, உங்க சமுதாயம் உங்க மனிதர்கள் இருந்து நாம என்ன செய்வோம், ஒரு தூதரை நாம தேர்ந்தெடுப்போம். அப்ப அந்த தூதரை மூலியமா தான் நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து அந்த அறிவுரை நான் சொல்லக்கூடிய என்னிடமிருந்து வரும்னு சொல்லக்கூடிய அந்த அறிவுரை நாம என்ன செய்வோம், நாம கொடுப்போம்னு சொல்லி என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வந்து உண்மை என்பது வந்து தெளிவா என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து தெளிவு வருகிறது. அப்ப உண்மைன்னா எது, ஒன்னு அல்லாஹ்ட்ட இருந்து வரணும், அந்த அல்லாஹ்ட்ட வந்து யார் சொல்லணும், அவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து வளர்க்கணும். இந்த ரெண்டையும் தவிர வேற ஏதாவது உண்மை இருக்குமா? இந்த ரெண்டையும் தவிர எது இருந்தாலும் சரிதான் அது பொய்ங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யுது, வெட்ட வெளிச்சமா ஆகுதா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நாம என்ன செய்யறோம்னு சொன்னா அலசி ஆராயம் நாம என்ன செய்யறோம், நாம வந்து கோட்டையோட நாம பாக்குறோம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்றைய காலகட்டங்கள்ல, அதாவது நாம வாழக்கூடிய இந்த இன்றைய காலகட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நாம எடுத்து வைத்த மாதிரி தான் என்ன செய்யுது, அதாவது எந்த விஷயத்தை வந்து வெட்ட வெளிச்சமா நம்மளுக்கு தெரியப்படுகிறதோ அந்த விஷயத்தை என்ன செய்றாங்க இன்னைக்கு வந்து பிரச்சாரம் செய்யறத என்ன செய்றாங்க நாம பாக்குறோம். தர்கா வழிபாட கூட என்ன செய்றாங்க குர்ஆன்ல இருந்து அவங்க காட்டுவாங்க. நீங்க தர்கா வழிபாடு நீங்க அந்த ஆதரவு சொல்றாங்களா, தர்கா வழிபாடு கூடுன்னு சொல்றாங்களா இல்லையா, அவங்கள்ட்ட உள்ள நீங்க ஆதாரத்தை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதிர தான் காட்டுறாங்க, இந்த குர்ஆன்ல இருந்து அனுப்பிச்சாங்க, அவங்க வந்து ஆதாரம் காட்டுவாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், உமை யக்துலு ஃபீ சபீலில்லாஹி வல் அம்வாத், அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, அவங்க இறந்து விட்டார்கள் நீங்க என்ன சொல்லி விடாதீர்கள், வல் அஹ்யாக்கும், அவர்கள் என்ன செய்யறாங்க உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வின் பாதையில கொல்லப்பட்டவர்கள் என்ன செய்றாங்க, நீங்க இறந்துட்டாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, நீங்க வந்து சொல்லக்கூடாது, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சொல்றாங்க, அத்தியா அவுலியாக்கமாரெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான் உயிரோட இருக்கிறாங்க, அதெல்லாம் நாம என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட போய் அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு என்ன செய்யலாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அவங்க வந்து என்ன செய்றாங்க பிரச்சாரம் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, திருமறை குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், நீங்க நம்மளுக்கு மூமின்கள் என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து அறிவுரை சொல்றான், நீங்க வந்து அல்லாஹ்வோட நீங்க பிரார்த்தனை அல்லாஹ்வை நீங்க நெருங்க வேண்டும் என்று சொன்னால் வசீலாவை நீங்க என்ன செய்யுங்க ஏற்படுத்தி கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வசீலான்னா என்னது, நாம செய்யக்கூடிய அந்த வழிமுறை. வசீலான என்னது, அதாவது ஒரு ஆயுதம். வசீலாக்கு தெளிவான ஒரு நேரடியான அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆயுதம் வழிமுறை என்ன செய்ய அர்த்தம். உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா எனக்கு வந்து வசீலா என்னது, ஏதோ மைக்கோ அல்ல அவர் கேமரா எடுக்கிறாருன்னா கேமரா என்ன செய்யுது அவருக்கு வந்து வசீலா. நம்மளுக்கு ரூம்ல வெளிச்சம் தெரியுதுன்னா டியூப் என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து அது வந்து வசீலா. அது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? வசீலாங்கிறது வந்து என்னன்னு சொன்னா, நான் கடல்ல போறேன்னா எனக்கு எது வசீலா, அது அந்த கப்பல் என்ன செய்ய நம்மளுக்கு வந்து வசீலா இருக்கு, கப்பல்ல போனா தான் கடல்ல போக முடியும். அப்ப சாதனம் அர்த்தம், அதாவது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சாதனம், இதுதான் வசீலான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய என்ன சொல்லலாம்னு சொன்னா, நீங்க வசீலாவை நீங்க என்ன செய்யுங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லி காட்டான். வசீலாவுக்கு நபிகள் நாயகம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கா இல்லையா, இதுதான் வசீலா. நாம எப்படி நாம வந்து விளங்கி கொடுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெளிவா சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த குகை மனிதர்களை பத்தி நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. குகை மனிதர்களை பத்தி என்ன செய்றாங்க நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. 3 பேர் என்ன செய்றாங்க, முன்னோட காலத்தில் உள்ள விஷயத்தை என்ன செய்றாங்க சொல்றாங்க. 3 பேர் என்ன செய்றாங்கன்னா ஒரு தனி காட்டுல என்ன செய்றாங்க அவங்க போறாங்க. அப்போ வந்து பெரிய மழை என்ன செய்யுது, அவங்களுக்கு வந்து மழை பெய்யுது. அப்போ வந்து இதுல வந்து நாம வந்து ஒதுங்கணுமே போது என்ன செய்றாங்கன்னா ஒரு பெரிய குகை வந்து அவங்களுக்கு இருக்கிறத என்ன செய்றாங்கன்னா பார்த்துட்டு அந்த குகைக்குள்ள போய் என்ன செய்றாங்க அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க. ஒதுங்கின உடனே பாறாங்கல் என்ன செய்யுது வந்து அந்த குகையை வந்து வாசலை வந்து எதில் வந்து எதிர் வழியாக உள்ளே சென்றார்களோ அந்த வாசலை என்ன செய்யணும் ஒரு பெரிய பாறாங்கல் என்ன செய்யுது வந்து அடைக்குது. அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா தள்ள முயற்சிக்கிறாங்க, எவ்வளவோ தள்ளுறதுக்கு என்ன செய்றாங்க முயற்சிக்கிறாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல. அப்ப இந்த 3 பேருமா கலந்து ஆலோசனை பண்றாங்க, நாம என்ன செய்யலாம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம என்ன செய்வோம், பிரார்த்தனை செய்வோம். இதை கொண்டு சொன்னா நாம ஏதாவது நல்ல காரியம் ஏதாவது செஞ்சிருப்போமா இல்லையா, அதை கொண்டு நாம என்ன செய்வோம், நாம வந்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வோம் அப்படிங்கிற தேர்ந்தெடுத்து என்ன செய்றாங்க. அந்த 3 பேரும் முக்கியமாக அல்லாஹ்வுக்காண்டியே செஞ்சிருப்பாங்களா இல்லையா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செஞ்சிருப்போம்.
இப்போ அல்லாவுக்காக நாம் என்ன செய்யறோம், நாம செய்ய வேண்டிய அந்த விஷயத்தை என்ன செய்றாங்கன்னு சொன்னா அதை தேர்ந்தெடுத்து நாம் என்ன செய்வோம், அல்லாஹ் இடத்துல வசீலா, அந்த வசீலா என்ன செய்றாங்க, அதை நம்ம அதை மூலமா நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் இடத்துல நாம என்ன செய்வோம், இதுல இருந்து பாதுகாப்பு தேடுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு, ஒவ்வொரு ஆளா ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுல முதல் ஆள் என்ன சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு வந்து அதாவது வயதான ஒரு தாயந்திரள் என்ன செய்றாங்க இருந்தாங்க. அவங்க வந்து என்னுடைய பழக்கமே என்னன்னு சொன்னா, அவர்கள் உணவுலாம் உட்கொண்ட பிறகுதான் நான் என்ன செய்வேன், நான் வந்து உணவு உட்கொள்வேன். அப்ப இதுதான் என்னுடைய வழக்கமா என்ன செய்ய இருந்துச்சு. அவன் ஒரு நாள் என்ன செய்றாங்கன்னா, நான் வந்து என்ன செய்யறேன், லேட்டா வந்தோன்னு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன செய்றாங்க, தூங்கி விட்டாங்க. அவங்க 2 பேருமே என்ன செய்றாங்கன்னா தூங்கிட்டாங்க. அப்ப அந்த பால் இருக்கா இல்லையா, அதாவது அவங்களுக்கு உணவாக வைக்கப்பட்ட அந்த பால் என்ன செய்யலாம், நான் இருந்து கொண்டு என்னுடைய குழந்தையெல்லாம் மனைவியெல்லாம் என்ன செய்யலாம் அழுகுறாங்க. நான் அதெல்லாம் என்ன செய்யல, பொருட்படுத்தல. அவர்கள் உண்ட பிறகு நான் உண்ணணுங்கிறதுக்கான என்ன செய்யறேன், அவங்களோட தலைமாட்டலாம் இருந்தேன். எப்போ அவங்க விழிச்சு எழுந்தாங்களோ அப்பதான் என்ன செய்யறேன், அவங்கள கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், நான் வந்து என்னுடைய உணவை வந்து நான் சாப்பிட்டேன்னு சொல்லி என்ன செய்றாங்க, அதாவது அந்த மனிதர் என்ன செய்யறாரு சொல்றாரு, யாரெல்லாம் இது உனக்காண்டியே நான் செஞ்சேன், வேற யாருக்காண்டி செய்யலன்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. அந்த பாடங்கள் லேசாக என்ன செய்யுது, விலகுது. அப்புறம் அடுத்து வந்தவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு, யாரில் நான் வந்து ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருந்தேன், அதில் வந்து ஒரு ஆளை நான் வேலைக்கு சேர்த்திருந்தேன். அவர் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் கூலியை வாங்காம என்ன செஞ்சாரு, அவர் வந்து போயிட்டாரு. அப்ப அவருடைய கூலியை நான் நினைச்சேன்னு சொன்னேன்னா, அதை கொண்டு ஒரு 2 ஆடை நான் நினைச்சேன் வாங்கி விட்டுருக்காரு, 2 ஆடு அதை வாங்கி விட்டுருக்காரு. அப்ப அது என்னச்சுன்னா, அது ஒரு பெரிய பண்ணை ஆயிடுச்சு. அந்த 2 ஆடும் அந்த 2 ஆடு குட்டி போட்டு அது ஒரு இவருக்கு உள்ள ஒரு பண்ணை மாதிரி என்ன செஞ்சிருக்கு, அது ஒரு பெரிய ஒரு பண்ணை மாதிரி என்ன செஞ்சிருக்கு ஆயிடுச்சு. அப்போ ஒரு ரொம்ப நாள் கழிச்சு என்ன சார் அவர் வந்து வர்றாரு, யார் கூலி வாங்காம போனாரா இல்லையா, அவர் என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு என்ன சார் வர்றாரு. அப்போ வந்து கேட்கறாரு, என்னுடைய கூலியை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அப்ப இவர் என்ன செய்றாரு, அவர் அடையாளம் கணிச்சு என்ன சொல்றாருன்னா, அண்ணருக்கு உன் கூலி அதெல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ல, என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறாரு. ஏன்னா நம்ம வந்து கேட்க தானே செய்வோம். ₹1 கூலிக்கு வந்து நீ வந்து ₹1,00,000 நான் எடுத்துட்டு போன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன எனக்கு கிண்டலா வந்தேன்னு ஆப்போம். நான் கேட்ட ₹1 தானப்பா கேட்டேன், நீ ₹1,00,000 தான்னு சொன்னா அப்ப அது கிண்டல் மாதிரி தானே. அவர் கேட்கறாரு, என்ன கிண்டல் பண்றீங்களான்னு சொல்லி கேட்கறாரு. அவர் என்ன சொல்றாரு, கிண்டல் இல்லப்பா, இது உண்மைதான். இது உன்னுடைய அந்த பணம் இருக்கா இல்லையா, நீ உனக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளத்தெல்லாம் அணைஞ்சேன், 2 ஆட்டை நான் வாங்குறேன், அது வந்து நினைச்சிருக்கு வானம் குட்டி போட்டு பெரிய ஒரு பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாம் உனக்கு தான் சொந்தம், நீ என்ன செய்ய எடுத்துட்டு போன்னு சொல்லி நினைச்சாங்க. அவர் வந்து சொன்னதாக அவர் அல்லாட்ட முறையிடுறாரு. யாரெல்லாம் அவர் கேட்டா என்ன செய்ய முடியும், ₹1 அவருக்கு சம்பளம் ₹1 100 கொடுத்துட்டா யாராவது கேட்க முடியுமா, இல்ல அவரே கேட்கிறாரு. அவரே ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, என்ன இவ்வான அதாவது எனக்கு தர வேண்டிய ரூபாயை விட நீ அதிகமான பணமா நீ சொல்றியான்னு சொல்லி அவரே கேட்கிறாரு. அப்ப அவருக்கு அது மனசுல என்ன செய்யல, ஒத்துக்கொள்ளல, நீ சரின்னு சொல்லி என்ன செய்யல, ஒத்துக்கொள்ளல. அப்ப இவர் வந்து அந்த ₹100 கரெக்டா ₹100 வச்சுக்கிடுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி ₹100 அவர் கொடுத்தாருன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் அவர் என்ன செய்வாரு, போவாரு. ஆனா அவர் என்ன செய்யல, மனம் உறுத்து அல்லாஹ் அக்கௌண்ட் என்ன செய்யறாரு, பயப்படுறாரு. நம்ம அவருடைய பணத்தை நம்ம இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, நினைச்சு கொண்டு என்ன செய்யறாருன்னா, யா அல்லாஹ் நான் இது உனக்காண்டி இதை செஞ்சேன், வேற யாருக்காக நான் செய்யலன்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவரு எதனாலும் செய்யலாம். அப்ப அதை என்ன செய்யறாரு, மென்ஷன் பண்றாரு, அல்லாட்ட யாரெல்லாம் இது உனக்காக நான் செஞ்சேன்னு சொல்லி செய்யறாரு அவர் சொல்றாரு. அவன் பாராங்கள் இன்னும் என்ன செய்ய சிறிதாக அது விலகி நபியெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. 3வது ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னு சொன்னா, யாரெல்லாம் நான் அவர் வந்து பெரிய பணக்காரர். அப்போ வந்து எனக்கு வந்து சித்தப்பாவோ இல்லை பெரியப்பாவோ யாரோ ஒரு பெண் என்ன செய்றாங்க, அவங்க வந்து இருந்தாங்க. நான் நீண்ட நாளாக என்ன செஞ்சேன், அவளை வந்து எப்படியா அடையணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சேன், நான் வந்து உள்ளத்துல வந்து எனக்கு வந்து எண்ணம் இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கா, அந்த ஊர்ல பயங்கரமான ஒரு பஞ்சம் என்ன செய்யுது ஏற்படுது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்றாங்கன்னா, அந்த பெண்ணை எங்கிட்ட என்ன செய்றாங்க, வழியே வர்றாங்க. வந்து என்ன செய்றாங்கன்னா, எனக்கு ஒரு பணம் தாங்கன்னு சொல்லி என்ன கேட்கறாங்க. அப்ப அந்த டயத்துல என்ன சொல்றாரு இவரு, நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும், எனக்கு வந்து இந்த மாதிரி உடன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. அந்த பெண்ணும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்கு, அதை நாங்க வந்து சரின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கு. அவன் நபிசலாம் என்ன சொல்லலாம். அப்ப அவங்க என்ன செய்றாங்க, இணங்கும் போது என்ன செய்றாங்க, நபிசலாம் என்ன சொல்றாங்கன்னா, 2 தொடையும் ஒன்னா சேர்ந்துச்சுங்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க, அவங்க வந்து நெருக்கமா இருக்கும்போது என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணு சொல்லலாம், இத்தக்குள்ளா நீ அல்லாஹ் வாஞ்சிக்கோ, உனக்கு உரிமை இல்ல, நீ என்ன செய்யற, நீ வந்து அனுபவிக்கிறான்னு சொல்லி சொன்ன உடனேயே அவர் அதை விட்டு அப்படியே என்ன செய்றாரு, எழுந்துட்டு என்ன செய்றாரு, போயிடுறாரு. யாரும் அதை கேட்க முடியுமா? அங்க வந்து அந்த பெண்ணும் அவர் மட்டும்தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு 2 தொடையும் ஒன்னா சேர்ந்துங்கிறாங்க, அந்த அளவுக்கு என்ன செய்ய நெருக்கம் ஆயிருச்சு. அப்ப அந்த அளவுக்கு வந்த பிறகு என்ன செய்றாங்க, அல்லாஹ்வை நீ பயந்துக்கோன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கான என்ன செய்றாங்க, அந்த இடத்தை விட்டு என்ன செய்றாரு, அவர் வந்து பயந்து அந்த விஷயத்துல இருந்து என்ன செய்றாருன்னா விலகி போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் இது உனக்காண்டியே நான் செஞ்சேன், வேற யாருக்கு நான் என்ன செய்யலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த பாடங்கள் முழுமையாக விளையதான் நபியெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த வசீலாங்கிறது என்னன்னு விளங்குச்சா நம்மளுக்கு. வசீலான்னு என்னது, நாம சொல்லி, அதாவது நாம செய்த நல்ல அமல்கள்,
நோன்பு நம்ம நோன்பு வச்சிருப்போம், அல்ல நம்ம தொழுதிருப்போம், அதை நம்ம வேற நபிகள் சொல்லி காட்டுறாங்க இல்லையா. பாவங்களுக்கு பரிகாரம் என்னது? நாம செய்யக்கூடிய நல்லறங்கள் தான். அது தொழுகையோ தான தர்மமோ அல்லது நோன்போ வேற ஏதாவது இருக்குமா இல்லையா? இதை கொண்டுதான் நாம என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல நம்ம பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். அதை நபி சொல்லி காட்டுறாங்க. ஒரு அடியான் பாவம் செஞ்சான்னு சொன்னா அவன் அந்த அழகான முறையில் ஒலி செஞ்சு அல்லாஹ்வுக்கு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டான்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு நபிகள் சொல்லி காட்டுறாங்க இல்லையா. அப்ப இந்த வசீலாங்கிறது எது வசீலாங்கிறாங்க? 2 ரக்காத் தொழுகிறது நீங்க வசீலா, தான தர்மம் பண்றது என்ன செய்ய வசீலா, நற்காரியங்கள் செய்யறது என்ன செய்ய நம்மளுக்கு வசீலா. இப்படியாக வசீலா தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா அல்லாஹ்வை நெருங்குவதற்கு என்ன செய்யணும், நாம வசீலா தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லணும்னா இதுதான் என்ன செய்ய அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கலாம், அவுலியாக்கள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்யலாம், அவர்களும் உயிரோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா. இவங்க பயன்படுத்தக்கூடிய அதிகமான ஹதீஸ் நீங்க அதாவது இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் எந்த ஹதீஸ் காட்டுவாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. யார் ஒரு அடியான் என்னை உபரியான வணக்கங்கள் மூலம் நெருங்கினான் என்று சொன்னால், அதாவது உபரியான வணக்கங்கள் சொன்னா நம்ம கடமை அல்லாத வணக்கம் நபியான வணக்கங்கள் நாம என்ன செய்யணும், நாம செய்யணும். அதிகமா நம்ம அப்படி யார் செய்யறாங்களோ அல்லாஹ் என்ன நபியா என்ன சொல்லலாம், அப்படி யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னா நான் அவனுடைய பார்க்கும் கண்ணாகவும் அவன் பிடிக்கும் கரமாகவும் அவன் பேசும் நாவாகவும் அவன் நடக்கும் காலாகவும் நான் என்ன செய்வேன், ஆகிவிடுவேன். அவன் கேட்டால் நான் கொடுப்பேன் என்ன சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதைத்தான் அவங்க ஆதாரமா காட்டுவாங்க. பத்தியா அல்லாஹ் அவங்க அவுலியாக்களுடைய கண்ணா இருக்கிறான். அவுலியாக்கள் கண்ணு நம்ம நினைக்க கூடாது, அது அல்லாஹ்வுடைய கண்ணு. அவுலியாக்கள் பேசுறாங்கன்னு சொல்லக்கூடாது, அது அல்லாஹ் என்ன செய்யறான் பேசுறான். அவுலியாக்கள் பிடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் என்ன செய்யறான் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதைத்தான் நாம என்ன செய்யறோம், நாம பாக்குறோம். அப்படித்தானே? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, உபரியான வணக்கங்கள் மூலியமாகத்தான் என்ன நெருங்கணும்னு சொல்றாங்க. சரி, அப்படியே வச்சுக்கிடுவோம். உண்மையிலேயே அவர் அல்லாஹ்வுடைய கண்ணாயிட்டாரு, அல்லாஹ்வுடைய நாவாயிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். அவருக்கு அதான் அந்த மாதிரிக்கு அவுலியாங்கிறது அதே அவங்க என்ன ரீதியில கொடுக்குறாங்களோ அதே விளக்கமா வைத்துக்கணும். எதை கொண்டு அவங்க அவுலியா ஆனாங்க? தொழுகை கொண்டான அவுலியா ஆனாங்க. அது அவர் உபரியான வணக்கங்கள் மூலியமா தான் அல்லாஹ் நெருங்குறான்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, யார் உபரியான வணக்கங்கள் மூலியமாக அல்லாஹ்வை நெருங்குறார்களோ அப்படிதான் அர்த்தம். சும்மா இருந்து நான் அவருடைய அல்லாஹ் கண்ணாயிருவேன், அவர் நாக்காயிரும் அல்லாஹ் சொல்றானா, அவர் ஆள் சும்மா இருக்காரு அப்படி. அப்ப என்ன செய்யறாங்க, அல்லாஹ் நான் இவர் கண்ணாயிட்டேன் நாக்காயிட்டேன்னு சொல்றாங்களான்னு சொன்னா அது கிடையாது. அப்ப அவுலியா அப்படியே இருந்தாலும் அவர் எதை கொண்டு ஆயிருக்கிறாரு, அவரு நல்ல தொழுகை கொண்டான்னு ஆயிருக்கிறாரு. வசீலாங்கிற எதுப்பா வசீலா, அந்த அவுலியாக்க வசீலா தொழுகை தானே. அப்ப நம்மளும் தொழுதா என்ன வருமா இல்லையா? அப்ப இதை நாம என்ன செய்யணும், விளங்கணும் இதை. அப்ப இந்த மாதிரியான அந்த அவுலியாக்கள் அவுலியாக்கள் சக்தி இருக்குது, அவங்க எல்லாம் செய்யலாம்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் காட்டக்கூடிய ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன செய்றாங்க, இந்த குர்ஆன்ல இருந்தும் இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்றாங்க காட்டுறாங்க. அப்போ இந்த மூமின்கள், அதாவது உண்மையான மூமின்கள் நாம் முதல்ல சொல்லி காட்டிய மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், சத்தியம் என்பதை நாம விளங்க வேண்டும் என்று சொன்னால் 2 அம்சம் தான். அது எவன் சொன்னாலும் சரிதான், அது யார் எவ்வளவு பெரிய ஒரு கொம்பனா இருந்தாலும் சரிதான், அது பெரிய அல்லாமா உல்லாமா இருந்தாலும் சரிதான், அவர் பெரிய மார்க்கத்தை கருத்து கொடுத்த ஆலிம்களா இருந்தாலும் சரிதான். நம்மளுக்கு என்ன செய்யணும், அது அவர் சொல்வதில் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் இருக்கிறார்களா, அது மட்டும் தான் நாம என்ன செய்யணும், ஒரு மூமின் பார்க்கணும். ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்கணும்னு சொன்னா எந்த விஷயத்தை நீங்க சொன்னாலும் சரிதான், அதை நீங்க பாத்துங்க. நீங்க நிரச்சனமா நம்மளுக்கு தெரியுதா இல்லையா? நாங்க அல்லாஹ்வின் ஆட்சி நாங்க அமைக்க போறோம்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, ஒரு குரூப் கிளம்புனாங்க. அல்லாஹ்வுடைய அந்த ஆட்சி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏற்படுத்தணும். நம்மளுக்கு குர்ஆன் தான் நம்மளுக்கு முக்கியம், ஹதீஸ் நம்மளுக்கு முக்கியம் என்ன செய்றாங்க சொல்ல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அவங்களோட நிலைமை என்ன, கொட்டு அடிக்கிறதும் சரியட்டு அடிக்கிறதும், அப்புறம் அரசியலில் போய் என்ன செய்யறது, வேற மாதிரி போறதும் இருக்கா இல்லையா? கேட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்க. நம்ம இந்த உலகத்தில் நாம என்ன செய்யணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணத்தான் செய்யணும். நம்மை விட கஷ்டம் யாருக்கு இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்துச்சு. அப்படித்தானே? எந்த அளவுக்கு சொல்றாங்க, அதாவது அந்த சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு யாசிர் ரலியல்லாஹு கடுமையாக சித்திரவதைப்பட்டாங்களா இல்லையா? கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாசிரே சபூர், அதாவது பொறுத்துக்கொள், அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்வான், சொர்க்கத்தை தருவான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டம். இன்னும் சொல்ல போனீங்கன்னு சொன்னீங்கன்னா கப்பாப் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி யார் ரசூலுல்லாஹ், நாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமே, கடுமையான சிரமப்படுறோமே, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அன்னைக்கு சிவந்த மாதிரி மோகன் என்ன செய்யல, அவங்க சிவக்கல, அந்த அளவுக்கு கோவப்படுறாங்க. என்னப்பா இதை போய் நீ சொல்ற, உனக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் இருக்காங்களா இல்லையா, அவங்க எல்லாம் இதை விட கடுமையா நினைச்சாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. இரும்பு சீப்புகள் அவருடைய மேலே என்ன செய்யப்படும், சீவப்படும், அதே நரம்புகளவே குத்துங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி. அதாவது இரும்பு சீப்பால் சீவக்கூடிய அந்த சீப்பு என்ன செய்யும், அவருடைய நரம்புகளவே குத்தும். குடியை தோண்டி ரெண்டு தலையை நினைச்சுவாங்க, ரெண்டா அறுப்பாங்க, ரம்பத்தை கொண்டு 2 தூராக நினைச்சுவாங்க, அவங்க அறுக்கப்பட்டாங்க. இந்த அளவுக்கு சிரமத்தை நினைச்சாங்க, தாங்கி கொண்டு அவங்க மார்க்கத்தில் நினைச்சாங்க, உறுதியா இருந்தாங்கன்னு சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கடுமையா நபி சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முறையிடக்கூடிய அளவுக்கு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வே திருமணக்காரன்னு சொல்லி காட்டுறான். அதாவது நம்ம ஹசீத்தும் அந்த ததுகுல் ஜன்னத்தை பலம்மா எழுதியல்லாமின் கபிலிகும், அதாவது நீங்க சொர்க்கத்தில் நீங்க எளிதாக நடந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா,
முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களா இல்லையா, அந்த சமுதாயத்தையும் அவங்க சோதித்த மாதிரி அவங்க நினைச்சு நாம வந்து அவங்களை சோதிப்போம். வஸ்தத்துக்கு லர்ராயும் ஃபல்ரா, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களை வந்து ஆட்டி பிடிச்சு படைச்சோம் நாம. அதாவது அவங்க எப்பண்டா அல்லாஹ்வுடைய உதவி வரும் சொல்லி என்ன சொன்னாங்க, மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்னு சொல்லி என்ன சொன்னாங்க, அவங்க வந்து ஏங்கக்கூடிய அளவுக்கு நாம நினைஞ்சு அவங்களுக்கு சோதனை கொடுத்தோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை நினைச்சாங்க சஹாபாக்கள் அனுபவிச்சாங்களா இல்லையா, அதை விட கஷ்டம் நம்ம அனுபவிச்சிட்டோம். அப்போ வந்து நாம என்ன செய்யறாங்க சொல்றாங்க, மக்கள்லாம் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க, முஸ்லீம் சமுதாயம் எல்லாம் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு மக்கள் என்ன செய்யலாம், நம்ம இஸ்லாமிய ஆட்சி அமைக்க வேண்டும், இஸ்லாத்தை மேம்படுத்த வேண்டும் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு எங்கவே கிடக்குது. அவங்க தேட வேண்டி இருக்குது, எங்கனப்பா இஸ்லாம் இருக்கு உங்கள்கிட்ட சொல்லி தேட வேண்டி இருக்கு. பார்த்தா அரை ட்ரௌசரு, சலிவிட்டு, கொட்டு, கும்மாளம், பாட்டு எல்லாம் அப்படி என்ன செய்யுது போற நம்ம பாக்குறோம். அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ் தான் நம்மளுக்கு வேணும், அதுதான் நம்மளுடைய பேசிக்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அதை விட தாண்டி என்ன செய்யுது, 2 வந்து 3 ஆயிருச்சு. இப்போ அதாவது குர்ஆன் ஹதீஸ் தான் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொன்னா என்ன செய்யுது, இன்னைக்கு சஹாபாக்கள் 3 அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுது இன்னைக்கு போறதை நம்ம பாக்குறோம். அப்போ வந்து இந்த அதாவது சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மளுக்கு பெருசு கிடையாது, சொல்லக்கூடிய இயக்கம் நம்மளுக்கு என்ன செய்யல, நம்மளுக்கு வந்து பெருசா தெரியக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தவரையில அவனுடைய அளவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய அளவுகள் எந்த சிந்தனையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், யார் எந்த குறிப்பு சொன்னாலும் சரிதான், அது குர்ஆனும் ஹதீஸுக்கும் உட்பட்டு இருக்குதா, அல்லாஹ் அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரோட வழிமுறை இருக்கிறதா என்று மட்டும்தான் நாம என்ன செய்யணும், நாம வந்து பார்க்கணும். இதை விட வேற என்ன செய்யக்கூடாது, நாம வந்து வேற ஒரு வழியை தேடக்கூடாது. இவர் நல்ல ஆளா இருக்காரு, இவர் அழகான இருக்காரு, இங்க கூட்டம் நிறைய இருக்குது, இங்க நம்ம அதாவது இவங்க வந்து நல்ல அழகான பண்றாங்களே அப்படிங்கறத என்ன செய்யக்கூடாது, மூமினுடைய பார்வையா இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது ஒரு மூமினுடைய பார்வையா இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன செய்யல, அது சத்தியம் கிடையாது. அவர் மூமினுடைய பார்வை எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சத்தியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வழிமுறையை தவிர வேற எந்த வழிமுறை யார் சொன்னாலும் சரிதான் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது, அதை பின்பற்றவும் கூடாது. இதுதான் என்ன செய்ய நம்மளுக்கு வந்து மூமினுடைய ஒரு அளவுகளாக நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் என்ன செய்ய உண்மையாக சத்தியமா இருக்கிறது நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து அந்த குர்ஆனில் இருந்தும் நாம சுட்டிக்காட்டிய அதை நான் அல்லாஹ் சொல்லிக்காட்டிய நம்மளுக்கு அந்த அறிவுரையில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டிய அந்த வழிமுறையில் இருந்து நாம என்ன செய்ய முடியுது, நம்மளுக்கு வந்து அறிய முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வித்தைய ஒரு வழிமுறையை ஏற்படுத்த, அதாவது பின்பற்றக்கூடிய சத்தியத்தை சத்தியம் என்று உணர்ந்து அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கிரோட என்று கூறிக்கொண்டு என்ன உரையை முடித்துக் கொள்கிறோம்.